நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். இயேசுவை அறிகிற அறிவு என்கிற தலைப்பில் கடந்த ஒரு 3 வாரங்களாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவை அறிகிற அறிவில் என்ன பண்ணணும்? வளரணும். அவரை அறிய அறிய அறியதான் அவருடைய சாயலுக்கொப்பான சாயல் நமக்குள்ளால உருவாகும். இயேசுவின் வருகையில் நம்ம பரிதபிக்கப்பட்டு போகாம, வெட்கப்பட்டு போகாம, மரித்தாலும் கிறிஸ்துவுக்குள் மரித்து முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்காளிகளாயிருப்போம். அல்லேலூயா. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களிலே நாம் இந்த பூமியில உயிரோடு கூட இருக்கும்போதே இருக்குமே, ஆனால் அவருடைய வருகையிலே வெட்கப்பட்டு போகாதபடிக்கு மறுரூபமாகி அங்கே அவருக்கு எதிர்கொண்டு போய் அவருடனே கூட இருக்கிற பாக்கியம் உருவாகும். அந்த அறிகிற அறிவு நமக்குள்ளால வரலன்னா கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை நம்ம வாழ முடியாது. அவர் நமக்குள்ளால உருவாக முடியாது. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாய் சமாதானமாய் இருக்கணும்னா ஒருவரை குறித்து ஒருவர் அறிகிற அறிவு மிகவும் முக்கியம். ஒரு மனைவியை குறித்த சரியான அறிவு யாருக்கு வேணும்? கணவனுக்கு வேணும். ஒரு கணவனை குறித்து சரியான அறிவு மனைவிக்கு சரியா இருக்கும்னா, பிள்ளைகளுக்கு தன்னுடைய பெற்றோரை குறித்த அறிவு சரியா இருக்கும்னா அந்த குடும்பம் சமாதானமும் ஆசீர்வாதமும் மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமும் ஆயிருக்கும். அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் எந்த அளவிற்கு அறிவதற்கு மனதற்றவர்களும் அல்லது அறிவிலே குறைவுள்ளவர்களுமாக இருக்கிறார்களோ அந்த குடும்பத்தில் என்ன இருக்காது? நீங்கள் சமாதானத்தையும் பார்க்க முடியாது, சந்தோஷத்தையும் பார்க்க முடியாது, மகிழ்ச்சியையும் பார்க்க முடியாது. வாழ்க்கை என்பது கடமைக்கானதாய் மாறிவிடும். ஏதோ வாழணுங்கிறதுக்காக. ஏன்னா மரித்தால் நம்ம சுயமாக நம்முடைய ஜீவனை அழிச்சிட்டோம்னா பரலோகத்திற்கு போக மாட்டோங்கிற பயம். அதனால தான் அநேகமேர் இன்னும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நீங்கள் வளர்ந்து பெருகி கொலோசியர் 1:10 விருத்தி அடையாத போது, அந்த அறிவின் பெருக்கம் உங்களுக்குள்ளாய் இல்லாத போது நீங்கள் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களாய் வாழ முடியாது. மற்ற மனுஷர்களை பிரியப்படுத்துவீர்கள், உலகத்தை பிரியப்படுத்துவீர்கள், தற்பிரியராக, அதாவது உங்களை நீங்களே பிரியப்படுத்தி வாழ்கிறவர்களாய் இருப்பீர்கள். ஆண்டவர் என்னை குறித்து என்ன விரும்புகிறார்? ஆண்டவர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கை என்ன? என்னுடைய வாழ்க்கையின் முறைமைகள் என்ன? நான் விரும்புகிறதை எல்லாம் கர்த்தர் எனக்கு கேட்ட உடனே செய்திடணும். வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கு மேலா செய்யணும். ஆனா அவர் விரும்புகிறபடி ஒன்றையும் நான் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோன்னா அவருடைய சாயலுக்கொப்பான சாயலாய் மாறுவது என்பது ஒருபோதும் கூடாத காரியம். நீங்கள் அவருடைய சாயலில் பூரணம் அடையாதது வரைக்கும் என்ன பண்ண முடியாது? பரலோக ராஜ்யத்திற்குரியவர்களாய் மாற முடியாது. மறுபடியும் சபைக்கு சொல்றேன், அநேக தேவ ஊழியக்காரர்கள் சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைத்துவிட்டு பொய் உரைக்கிறது போல உங்களை பிரியப்படுத்துவதற்காக நான் சொல்லல. நீங்க ஒரு மனம் திரும்பிட்டேன்,
ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், 3 அந்நிய பாசம் யாருக்கோ வாயிலிருந்து கற்றுக்கிட்டேன், அல்லது எனக்கு அபிஷேகம் வந்துச்சு கற்றுட்டேன், அதை பேசுகிறேன், நான் பரலோகத்திற்கு போவேன்னு சொல்லி ஏமாந்து போகாதிருங்கள். நீங்கள் கிறிஸ்துவை அறிகிற அறிவில் வளர்ந்து விருத்தி அடைந்து அவரை போல மாறலன்னா, அவருடைய சாயலின் பூரணம் உங்களுக்குள்ள வரலன்னா நீங்கள் எங்க போக முடியாது? பரலோக ராஜ்யத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. நீங்கள் பரலோகத்தை பூட்டுகிறவர்களாயிருப்பீர்கள். ஸ்தோத்திரம். நீங்கள் தன்தோண்டித்தனமாய் நடக்க வேண்டியவர்கள் அல்ல. தேவனுடைய வசனம் உங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்க வேண்டும். அவர் உங்களுக்கு அருளுகிற வெளிச்சத்தினாலே இருளை கடந்து போவதற்கு தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் வெளிச்சத்தை விட்டு ஒருபோதும் இருளுக்குள்ளாய் நடக்கிறவர்களாய் இருக்கக்கூடாது. அவரை அறிகிறோம் என்றால் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் யாராயிருப்போம்? ஒளியாயிருப்போம். நம்முடைய வாழ்க்கை முழுமையும் ஆண்டவரை போல மாறணும். பவுல் சொல்வார், நான் மனுஷனையா தேவனையா யாரை பிரியப்படுத்துகிற? அது ஊழியக்காரனுக்குரியது மட்டும் இல்லை. கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு தேவனுடைய சரீரமாகிய சபையில அவயமாய் சேர்க்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அது சேரும். எல்லாரும் மனுஷ பிரியர்களாய் அல்ல, தேவ பிரியர்களாய் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் அடிக்கடி சபைக்கு ஒரு செய்தி சொல்லுவேன், மறுபடி இன்னைக்கு அதை சொல்றேன், ஒரே வார்த்தையில் சொல்றேன். எப்பெல்லாம் மனுஷன் தப்பா நினைச்சிருமான்னு சொல்லிக்கிட்டு அவனை பிரியப்படுத்த துணிக்கிறீர்களோ அங்கெல்லாம் கிறிஸ்துவை விட்டு நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? அகன்று போகிறீர்கள். மனுஷன் தப்பா நினைச்சிருவான்னு சொல்லி கிறிஸ்துவை நீங்கள் அசட்டை பண்ணுகிறீர்கள் அநேக காரியங்களில். மனுஷனை பிரியப்படுத்தி கிறிஸ்துவை விட்டு அகன்று போகிற இருதயம் உடையவர்களாயிருக்கிறீர்கள். கேட்டா நான் ஆண்டவருக்கு பிள்ளைங்கிறீங்க, நான் செபித்தா கர்த்தர் எனக்கு பதில் கொடுக்கிறாருங்கிறீங்க. அது தேவனுடைய நியமம். அது வேதம் சொல்கிறது, என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. உன் ஜெபம் கேட்கப்படுறதுங்கிறதுக்காக நீ பரலோகத்துக்கு போவேன்னு அர்த்தம் கிடையாது. என்ன இயேசு சொன்னாரு, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் என்ன பண்ணணும்? பிசாசுகளை துரத்தினோம், உம்முடைய நாமத்தினாலே வியாதியஸ்தர்களை சுகமாக்கினோம் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா, உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோம் அப்படின்னு நீங்க யோசிச்சு பெருமை பாராட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்க கூட இருக்கிறாருன்னு நினைப்பீங்கன்னா, கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நான் தேறிட்டேன்னு நினைப்பீங்கன்னா, இயேசு அவர்களுக்கு சொன்னதான ஒரு பதிலை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அக்கிரமர் செய்கைக்காரரே, என்னை விட்டு என்ன பண்ணுங்க? அகன்று போங்கள், நான் உங்களை அறிய. ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியாது, நான் கேட்க முடியாது. நீ எங்கூட இருக்கிறேன்னு தானே சொன்னீரு, வாக்கப்படி தானே சொல்லுகிறது. உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களிலும் உங்களுடனே கூட இருப்பேன்னு நான் அதை நம்பிதானே இருந்தேன். ஏன் என்னோடு கூட இல்லைன்னு கேட்க முடியாது. ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கணும்னா அவரை அறிகிற அறிவில் வளர்ந்து பெருகி விருத்தி அடைந்து அவரை போல மாறி அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் வளருகிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். அவரை அறிகிற அறிவு என்ன? உங்களுக்கு நான் சொன்னேன் முதல் நாளிலே, அந்த அறிவை அடைவதற்கு தடையாய் இருக்கிற காரியம் என்ன? அதையும் முதல் நாளிலே நம்ம தியானிச்சோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். இரண்டாம் நாளில் 2 காரியங்களை தியானிச்சோம். அந்த அறிவு எனக்குள்ளால் வரும்போது அந்த அறிவு அல்லது அறிவின் பெருக்கம் எனக்குள்ளாய் கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி 2 காரியங்களை நம்ம தியானிச்சோம். ஒன்று கிருபை பெருகும், இன்னொன்று சமாதானம் உண்டாகும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். அறிகிற அறிவில் விருத்தி அடைய அடைய தகுதியில்லாத நம்மேல் தேவ கிருபை பெருகி கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அறிகிற அறிவில் விருத்தி அடைய 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சமாதானம் உண்டாகும். சமாதானம் இருக்கிற இடத்துல என்னவும் இருக்கும்? சுக வாழ்க்கை இருக்கும். உன் அலங்கத்திற்குள்ளாலே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளாலே சுகமும் இருப்பதாக. ஒரு மனுஷன் எவ்வளவு பீசபிள் மைண்டோட கூட இருக்கிறானோ,
ஒரு மனுஷி எந்த அளவுக்கு பீசபிள் மைண்டோடு கூட இருக்கிறாளோ, சமாதானம் அதோடு கூட நிரம்பி இருக்கிறார்கள், அவர்களுடைய சரீரத்தில் அவ்வளவு சீக்கிரமாக வியாதி வராது. அவர்கள் பலவீனப்பட மாட்டார்கள். அவர்களுடைய அவயங்கள் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்கும். அறிகிற அறிவு வரும்போது அது நமக்குள்ளால வரணும். அறிகிற அறிவில் நீங்க வளர்ந்ததுன்னா கிருபையும் சமாதானமும் உங்களில் என்ன பண்ணணும்? பெருகணும். அந்த சமாதானம் கொண்டு வருகிற சுக வாழ்க்கை உங்களை நிரப்பணும். நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும்னு சொல்லி 3 யோவான் 2 சொல்லுது. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கணும். நம்ம கொஞ்சம் அறிஞ்சுக்கிட்டு மேன்மை பாராட்டுகிறோம், அல்லேலூயா. ஆனால் அறிய வேண்டிய முழுமையும் அறிவதற்கு யாராயிருக்கிறோம்? மனதற்றவர்களாயிருக்கிறோம். 3வது நாளில் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டியதை தரும். கிறிஸ்துவை அறிகிற அறிவு எதை எனக்கு கொண்டு வருகிறது? ஜீவனுக்கு. அந்த ஜீவன் எங்க உள்ளது? இந்த ஜீவனுக்கும் இனி வரப்போகிற ஜீவனுக்கும் வேண்டிய தேவ பக்தி. அந்த தேவ பக்தியை, பிரயோஜனம் உள்ள தேவ பக்தியை இந்த ஜீவனிலும் என்னை மேன்மையாய் வாழச் செய்து, வருகிற ஜீவனாகிய பரலோக வாழ்க்கையிலும் என்னை மகிமையாய் வாழச் செய்கிற அந்த தேவ பக்தியை என்னிலே பெருக பண்ணும். கிறிஸ்துவை அறிகிற அறிவு. நான் கிறிஸ்துவின் மேல் வைக்கிறதான தேவ பக்தி இம்மைக்குரியதாயிராது. எனக்கு ஒரு தெளிவு இருக்கும். இம்மை ஆகிய உலகத்திற்குரியவைகள் எல்லாம் அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அழியாமையை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழிவுக்குரியவனாகிய உரியவளாகிய நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நாம சொல்லுங்களேன். நான் அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பிக்கும் போது ஆண்டவர் அழிவுக்குரியதான போஜனம் எனக்கு என்ன தேவையோ அதை எனக்கு தருவார். இந்த உலகத்தில் எனக்கு என்னென்ன தேவையோ அதை கர்த்தர் எனக்கு தவறாம தருவார். ஆமென் சொல்லுங்களேன், அல்லேலூயா. ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது நம்ம 20 அம்ச திட்டத்துக்கெல்லாம் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கல. என்ன கற்றுக் கொடுத்தாரு? அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அந்தந்த நாளுக்கு அதன் பாடு போதும். நாளைய தினத்தை குறித்த கவலை தேவ பிள்ளைகளுக்குள்ளால இருக்கக்கூடாதுன்னாரு. அவரை அறிகிற அறிவில் எந்த அளவிற்கு வளர்ந்து விருத்தி அடைந்து பெறுகிறோமோ அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும். இன்னைக்கு நடத்தினாரா? இன்னைக்கு பாதுகாத்தாரா? இன்னைக்கு உண்ண உணவும் உடுக்க வஸ்திரமும் தந்தாரா? இன்னைக்கு நடந்து என்னுடைய கடமைகளை செய்வதற்கு எனக்கு சுகத்தை தந்தாரா? பலமுள்ள கால்களை தந்தாரா? என்னுடைய பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் என்னுடைய வாழ்க்கையில் பூரணமா விளங்குச்சா? அது போதும் எனக்கு. நாளைக்குள்ளதை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஏன்னா என்னுடைய தேவ பக்தி இம்மைக்கானது அல்ல, மறுமைக்கும் நித்திய ஜீவனுக்கும் உரியது அந்த தேவ பக்தி. அந்த தேவ பக்தியை அவரை அறிகிற அறிவு எனக்குள்ளால கொண்டு வரோன்னு சொல்லி மொத்தம் 3 நாட்களிலே 3 காரியங்களை தியானித்தோம். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். 4வதாக இயேசுவை அறிகிற அறிவு எனக்குள்ளாய் கொண்டு வருகிற ஆசீர்வாதம் என்ன? எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின காரியத்தை வாசிக்கலாம். மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷராகும் வரைக்கும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை அந்த ஒரு மனது. நான் மட்டும் இல்லை, என் வீட்டாரும் அறியும் போது, நான் மட்டும் இல்லை, என்னுடைய சபையார் அறியும் போது, நான் மட்டும் இல்லை, என்னோடு கூட ஊழியம் செய்கிறவர்கள் எல்லாரும் அந்த அறிவில் விருத்தி அடையும் போது, வளரும் போது, பெருகும் போது என்ன உண்டாகிறது? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக, கிறிஸ்துவை போல நான் மாறுவதற்கு தக்கதாக பூரண புருஷனாக்குகிறது என்னை. ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ஒரு பூரண புருஷன் தான் இந்த உலகத்தில் வந்து விட்டு போனார். அவர் மனுஷகுமாரனாக வந்தார்,
மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக மரித்தார். அவர் மனுஷகுமாரனாய் இருக்கும் போதும் பூரண புருஷனாய் தான் வாழ்ந்தார். அல்லேலூயா, ஆமென். அவரை குற்றம் தீர்க்க நினைத்தவர்களுக்கு ஒரு குற்றத்தையும் காண முடியவில்லை. ஆகையினாலதான் குற்றமற்ற இரத்தத்தை என்று சொல்லி அவர்கள் என்ன பண்ணினாங்க? கரங்களை கழுவினார்கள். இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்ததான யூதாஸ் கூட குற்றமில்லாத இரத்தத்தை காட்டி கொடுத்தேனே என்கிற குற்ற உணர்வுல தான் தற்கொலை செய்து கொண்டான். அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்தில் வந்த போதும் பூரண புருஷனாய் வந்தார். ஆமென். மனுக்குலத்தினுடைய பாவங்களுக்காக மரித்தார். தேவ திட்டத்தின்படி அடக்கம் பண்ணப்பட்டார். யோனா தீர்க்கதரிசி 3 நாள் இரவும் பகலும் மீனின் வயிற்றிலே இருந்ததை போல இயேசு பூமியின் வயிற்றிலே இருந்தார். அல்லேலூயா. பிதாவின் வேளை வந்தபோது கல்லறைகளை திறந்து இயேசுவை பிதாவாகிய தேவன் மறுபடியும் உயிரோடு எழுப்பி கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவர் தேவகுமாரனாக பரலோகத்திற்கு ஏறி சென்றார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மனுஷகுமாரனாக விண்ணகம் விட்டு பூலோகம் வந்தவர் பூலோகத்திலிருந்து மறுபடியும் பரலோகம் செல்லுகிறதான வேளையில தேவகுமாரனாய் ஏறி சென்றார். அவருடைய பூரணத்துவம் அது தேவனுடைய பிள்ளையே. அப்ப ஆண்டவராகிய இயேசுவை அறிகிற அறிவில் நான் எந்த அளவிற்கு வளர்ந்து விருத்தி அடைகிறேனோ அந்த அளவிற்கு அவருடைய சாயலுக்கு ஒப்பான பூரணமான சாயல் அடைவதற்கு தக்கதாய் நான் என்ன பண்றேன்? பூரண புருஷனா மாறுறேன். இயேசுவை போல பழுதற்றவனாக பழுதற்றவளாக மாறுறேன். நான் பரலோகத்தில் பொய்யல்ல, பழுதில்லாத வாழ்க்கை வாழ வேண்டியது. இந்த பூமியிலே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்நாள் காலத்தில் நான் எல்லாவற்றிலும் என்னுடைய உண்மையும் உத்தமத்தையும் காத்துக்கொண்டு தெய்வ பயத்தோடு பரிசுத்தத்தை பூரணப்படுத்தும்படி தேவனுடைய வசனத்தை கை கொண்டு தேவனுடைய சாயலிலே பூரணம் அடைந்து பூரண புருஷனா இந்த உலகத்தில் வாழ்ந்த எண்ணாதான். உடனே சகோதரிகள் நினைக்க கூடாது, ஆம்பிள்ளைங்களை குறித்து தான் சொல்லி இருக்கு, நம்ம தப்பிச்சோம், நம்ம பூரணமாக வேண்டான்னு. இல்லை, சில இடங்களில் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, திரி என்று சில இடங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தேவ சபையை அடையாளம் காட்டுகிறது. அப்ப என்னை ஆண்டவரை அறிகிற அறிவு இயேசுவை போல என்னை பூரண புருஷன் ஆக்குகிறது. நான் பழுதற்றவனாய் பழுதற்றவளாய் மாறுகிறேன். என்னை மற்றவர்கள் குற்றம் சாட்டலாம், குற்றம் தீர்க்கலாம், ஆனால் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் இருக்கிறேன். குற்றமற்ற மனசாட்சியோடு கூட நடந்து கொள்கிறேன். இன்றைய சபையில எல்லாம் இந்த அனுபவங்கள் கிடையாது. பல வருடங்களுக்கு முன்பு சபைகளுக்குள்ளால டே டைம்ல ஆராதனையோட சேர்ந்து கர்த்தருடைய பந்தி நடக்காது. பந்திக்கென்று தனியாக ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு 3-4 மணி நேரம் அந்த ஆராதனை நடக்கும். அந்த ஆராதனையில் கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறவர்கள், அது யாராக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பயத்தோடு நடுக்கத்தோடு தன்னுடைய வேதத்தை எடுத்துக்கிட்டு சபைக்கு நடுவில் எழும்பி நின்று இன்றைக்கு கிறிஸ்துவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுவதற்கு தேவனுக்கு முன்பாகவும் தேவ ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தேவ சபைக்கு முன்பாகவும் நான் குற்றமற்றவனாய் அல்லது குற்றமற்றவளாய் இருக்கிறேன் என்று சொல்லி சாட்சி கூறிவிட்டு தான் கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண முடியும். இன்னைக்கு அந்த அனுபவங்கள் எல்லாம் இல்லை. அப்ப பூரணம் என்பது எதை குறிக்கிறது? குற்றமற்ற அல்லது பழுதற்ற ஒரு அனுபவம். என் பிரியமே, நீ ரூபவதி, உன்னிலே பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய சபையை குறித்து சொல்லுகிறதை போல, தன்னுடைய மணவாட்டியை குறித்து சொல்லுகிறதை போல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்ம எப்படி இருக்கணும்? அவர் நம்மை பார்த்து சாட்சி கொடுக்கணும். என் பிரியம், என் உத்தமி, உன்னிலே பழுதொன்றும் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பதற்கு ஏதுவாக கிறிஸ்துவை அறிகிற அறிவின் உண்டாகிற வளர்ச்சியும் விருத்தியும் மேன்மையும் நம்மை பூரண புருஷனாய் மாற்றுகிறது. அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க வாழும்போது இயேசுவை போல மாறி பூரணமானீங்கன்னா தான்
பரலோகத்துல இயேசுவோடு கூட வாழ முடியும். இந்த உலகத்துல நீங்களாகவே வாழ்ந்தீங்கன்னா புறம்பான மனுஷன் அழிவதற்கு ஒப்பு கொடுத்து உள்ளான மனுஷன்ல நீங்க பலனடையாம இருப்பீங்கன்னா, யோவான் சொன்னதை போல நான் சிறுகவும் அவர் என்னிலே பெருகவும் வேண்டுகிறேன் என்று சொன்னதை போல கிறிஸ்துவினுடைய பெருக்கம், அவருடைய சுபாவங்கள், அவருடைய கிரியைகள், அவருடைய அன்பு, அவருடைய தாழ்மை, அவருடைய சகிப்பு தன்மை எல்லாம் நமக்குள்ளால பெருகலைன்னா நீங்கள் பரலோகம் என்று உங்களுக்கு ஒன்று இருக்கிறத நீங்க மறந்துடணும். அந்த சாயல் வந்துச்சுன்னா இதெல்லாம் உங்களுக்குள்ளால என்ன பண்ணும்? ஏற்படும். நீங்கள் குற்றம் தீர்க்கப்பட்டால் கூட அங்கே நீதிமான் என்று சொல்லி உங்களை வெளிப்படுத்துவதற்கு வாதிடுகிறவர்களாய் அல்ல. இயேசு நமக்கு என்ன கற்று தந்தார்? இல்லாத குற்றத்தை அவர் மேல் சாட்டி அவரை தண்டனைக்குட்படுத்தின போது கூட வேதம் சொல்கிறது, மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாமல் மௌனமாயிருக்கிற ஆட்டை போல இருந்தார். அதை ஏற்றுக்கொண்டார். இல்லை, நீங்கள் சொல்லுகிறபடி அல்ல என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வாதிடவில்லை. அவர்களுக்கு விரோதமாக சாப வார்த்தைகளை கூறவில்லை. அவர்களுக்கு விரோதமாக பரலோகத்தின் பிதாவை நோக்கி ஜெபிக்கவில்லை. அது கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்தவர்களுக்குரிய தகுதி அல்ல. அவர்கள் இன்னும் அறியலேம்பே. இந்த சுபாவங்கள் எல்லாம் சாத்தானுக்குரியது. சாத்தான் அறிகிற அறிவில் நீங்க வளர்ந்திருப்பீங்கன்னா கண்டிப்பா இந்த சுபாவங்கள் தான் உங்ககிட்ட இருக்கும். சாப வார்த்தைகளை சொல்லுவீங்க, மற்றவர்களுக்கு எதிராக சாபமான வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிப்பீங்க, மற்றவர்களை பகைக்க ஆரம்பிப்பாங்க. யாராவது உங்களுடைய குறைகளை சுட்டி காண்பிச்சுட்டாங்கன்னா உள்ள தவறையே ஒத்துக்கொள்கிற மனநிலைமை வராது. இல்லாததை சொல்லிட்டா போதும், அவர்களை அழிக்காம விட மாட்டோம், போராடி ஜெபிப்போம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் எங்க தெரியுமா செலவழிகிறது? அடுத்தவர்களை அழிப்பதில்லை. நமக்கு ஒருபோதும் ஒன்று தெரிகிறதில்லை. ஒரு நாளைக்கு நாம் விதைக்கிற இந்த காரியம் என் தலையின் மேலே வந்துடும், என் சன்னதிகள் மேலே வந்துருங்கிறது யாரும் யோசிக்கிறது கிடையாது. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். ஏன் இந்த தவறுகள் நடக்கிறது? ஏன் நடக்கிறது? ஏன் மன்னிக்கிற சுபாவம் உங்களுக்குள்ளால இல்லை? ஏன் தாழ்மைப்படுதல் என்பது உங்களுக்குள்ளால இல்லை? ஏன் கீழ்ப்படிதல் என்பது இல்லை? ஏன் மனிதாபிமானமற்றவர்களாய் சில வேளைகளிலே நடந்து கொள்கிறீர்கள்? கிறிஸ்துவை அறிகிற அறிவில் நீங்க இன்னும் வளர்ந்து பெருகல்ல. அந்த பெருக்கம் வந்திருக்கும்னா கிறிஸ்துவினுடைய சாயலிலே நீங்கள் பூரணம் அடைவீர்கள். பூரண புருஷன் என்கிற நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், நீ பழுதற்றவன், பழுதற்றவள், உன்னில என்ன இல்லை? பழுதொன்றும் இல்லை என்று சொல்லணும். அதான் கிறிஸ்துவனுடைய மனவாட்டி. சும்மா ஒன்று அவருடைய சரீரத்தின் அவயமா இருக்க முடியாது. அவர் இருக்கிறது போல நான் நீங்கள் மாறினதான் அவருடைய சரீரத்தின் அவயமா இருக்க முடியும். அல்லேலூயா. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை எதுக்காக முன்குறித்திருக்கிறாரா? நல்லா அந்த வசனத்தை பாருங்க. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எதுக்கு முன்குறித்தாரோ? உன்னை என்னையும் தேவனற்றவர்களாய் பாளையத்திற்கு புறம்பே கிடந்தவர்கள் நானும் நீங்களும், சாபத்திற்கும் மரணத்திற்கும் பங்குள்ளவர்களாயிருந்த, தேவ கோபாக்கினைக்கு பங்குள்ளவர்களாயிருந்த எமோரியர்கள் நானும் நீங்களும். அழிக்கப்பட வேண்டிய ஒரு தகுதியை தவிர வேறு ஒன்று நம்ம கிட்ட கிடையாது. அழிவுக்குரியவர்கள். ஆனா தேவன் என்ன பண்ணினாரு? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரானபடியினால தம்முடைய அன்பின் குமாரனை நமக்கு அனுப்பி நம்மை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே முன்குறித்த தேவன். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி தாயின் கருவில உருவாவதுக்கு முன்னாலே என்ன பண்ணினாரு? முன்குறித்து வேறு பிரித்த தேவன். ஏற்ற காலங்களிலே தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணின ஆண்டவர் 8:29 கடைசி பகுதியில் சொல்ற,
எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இயேசுவின் சாயலுக்கு ஒப்பான சாயலில் நீங்களும் நானும் பூரணப்படணும். அந்த பூரணத்தை எனக்குள்ளும் எனக்கு உங்களுக்குள்ளும் கொண்டு வருகிறது என்ன? மாயமான தாழ்மை கொண்டு வருமா? வேஷம் என்கிற ஒன்று நமக்குள்ளாய் கொண்டு வருமா? மாய்மாலமான வாழ்க்கை கொண்டு வருமா? வசனத்திற்கு புறம்பாய் வாழுகிற வாழ்க்கை கொண்டு வருமானா? இல்லை. இயேசுவை அறிகிற அறிவின் பூரணம்தான் இயேசுவினுடைய சாயலிலே என்னை பூரணப்படுத்தும். எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிற அறிவே நமக்கு இல்லை. நம்ம அநேக பேருக்கு இல்லை. பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்க அப்பா அம்மா போறாங்க அதனால நானும் போறேன். எனக்கு அதில் எல்லாம் உடன்பாடு இல்லை, வேற வழி இல்லை, போறேன். சிலர் சொல்லுவாங்க ஆசீர்வாதம் கிடைக்கும், போனா ஆசீர்வாதம் கிடைக்கும், அந்த ஆசீர்வாதத்துக்காக போறேன். இந்த உலக காரியங்களை தான் மையப்படுத்துறீங்க. ஆனா ஆண்டவர் எதற்கு உங்களை முன்குறித்திருக்கிறாரா? எதற்காக? கிறிஸ்துவினுடைய சாயலில் நீங்கள் பூரணராகும்படியாக, அவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்றுதான் இயேசுவை கொண்டு நம்மை முன்குறித்த ஆண்டவர். அவருடைய இரத்தத்தினாலே நம்மை மீட்ட ஆண்டவர். நம்மள எத்தனை பேருக்கு அந்த அறிவு இருக்கு? நான் இயேசுவை போல மாறும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். இன்றைக்குள்ள பிரசங்க பீடங்கள் என்ன? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் உங்களை சுகமாக்குவார், கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாமல் மேலாக்குவார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதற்கு மிகவும் அதிகமாய் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் தருவார். வசனம்தான். ஆனா அவைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும் சொல்லிக்கிறது கிடையாது. என்னமோ இந்த உலகத்திலே அழிந்து போகிற ஆசீர்வாதத்திற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறது போலையும் முன்குறிக்கப்பட்டதை போலவும் அடையாளம் காட்டுகிறார்களே தவிர, அவர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக ஜனங்களை நரகாக்கினையின் வாசலுக்கு நேராய் அனுப்பி கொண்டிருக்கிறார்களே தவிர, இயேசு என்கிற நாமம் வியாபார பொருளாய் மாற்றி இருக்கிறார்களே தவிர, எத்தனை பேர் இந்த நாட்களிலே பாரத்தோடு கூட இயேசு அவருடைய சாயலுக்கொப்பாய் முன்குறித்திருக்கிறார், சாயலுக்கொப்பாய் முன்குறித்திருக்கிறார். கர்த்தர் என்னுடைய கரத்தில் கொடுத்திருக்கிற ஆத்துமாக்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும். ஒருவேளை நான் சொல்லுகிற சத்தியம் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும், ஏற்றுக்கொள்கிற சிலராகவது தேவன் முன்குறித்திருக்கிறது இயேசுவின் சாயலாய் மாறுவதற்கு, அதிலே பூரணம் அடைவதற்கு என்கிற சத்தியத்தை அறிஞ்சு பரலோகத்திற்கு கொண்டு போகணுங்கிற ஆத்தும பாரத்தோடு கூட இன்றைக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் நம்மள. எனவே அதுதான் பிடிச்சிருக்கு, ஆறுதலா இருக்கு. நான் நேற்றைக்குன்னு நினைக்க பேஸ்புக்கில் பார்த்தேன், சென்னையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரருடைய போட்டோவை போட்டிருக்கு. போட்டுக்கிட்டு கீழே ஒரு 3 காரியம் சொல்லி இருக்கு. சிலர் பாடினால் ஆறுதலா இருக்கும், சிலர் பிரசங்கித்தால் ஆறுதலா இருக்கும். நல்லா கவனிச்சுக்குங்க. சிலர் நமக்காக ஜெபித்தால் ஆறுதலா இருக்கும். ஆனா எங்க போதகரோ அவரை நாங்கள் பார்த்தாலே எங்களுக்கு ஆறுதல் வந்துடும். அப்ப யாரை மையப்படுத்துகிறோம்? போதகரினாலே உங்களுக்கு உண்டாகிற ஆறுதல் என்ன? கிறிஸ்து அவருக்குள்ளாய் இருந்து கிரியை நடப்பிக்கவில்லை என்றால் எப்படி அது ஆறுதல் நிலையானதாக மாறும்? அப்ப தேடுதல் முழுவதும் என்னது? பூலோகத்திற்குரியது. ஆசீர்வதிக்கப்படுவோம். சிலருடைய ஜெபம் நமக்கு ஆறுதலான ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். கடைசி வரைக்கும் அதில் ஏதாவது பரலோகத்துக்கு கொண்டு போவார்னு சொல்லி இல்லை. எதை நோக்கி சபை பிரயாணித்துக் கொண்டிருக்கிறது? உங்கள் சிலருக்கு அப்படிப்பட்ட உபதேசங்கள் ரொம்ப லகுவாக இருக்கலாம். சில சினிமா பாடல்களிலிருந்து வேற்று ஒரு காரியத்தை சில லிரிக்ஸ்களை மாற்றி பாடுகிற பாடல்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பாடலின்படி வருமா அந்த பாடல்? இன்னைக்கு ஒரு பாடலுக்கு ஒருத்தனுக்கு கொஞ்சம் வியூவர்ஸ் கிடைச்சா போதும், கொஞ்சம் லைக்கு, கொஞ்சம் கமெண்ட், கொஞ்சம் ஷேர் கிடைச்சா போதும், என்னென்னமோ பாடுறான். அவனுக்கு பாட்டுக்கு ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் நடிகர்களுக்கு இருக்கிறது போல. ஏன் இந்த நிலைமை? தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் எதற்காய் முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற தெளிவு இல்லை, அறியாமை.
கிறிஸ்துவை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ளா இருக்குமே, ஆனால் நான் கிறிஸ்துவின் சாயலுக்கு என்று சொல்லி முன்குறிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இந்த உலகத்தின் பாவ சாயலுக்கு அல்ல, கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பான சாயலிலே பூரணமாகும்படி என்ன பண்ணியிருக்க, முன்குறிக்கப்பட்டிருக்கிற. என் காரியத்தை கர்த்தர் மேற்போட்டுக் கொள்வார். ஆமென். மாய்மாலமான ஒரு வாழ்க்கை வாழ மாட்டோம். இன்னைக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமா? சமாதானம் சமாதானம் என்கிற வார்த்தைகள் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வருகிறதா? இல்லை. ஆனாலும் அதில் மதிமயங்கி கிடக்கிறோம். அது ஏதோ ஒன்று பிடிச்சிருக்கு, அதுக்குள்ளால் அடிமைப்பட்டுட்டோம். ஆகையினால் கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு நம்முடைய வாழ்க்கையை விட்டு கொடுக்கிறது கிடையாது. இயேசுவை போல மாறுகிற, அவரை போல குறைவற்றவர்களாய் மாறுகிற, பரலோகத்திற்கு போகத்தக்கதான தகுதி உடையவர்களாய் மாறுகிற அந்த வாஞ்சை நம்மில் அநேகமே இருக்குல்ல. ஏன்? கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்கு நம்ம இடம் கொடுக்கல, அந்த அறிவின் வளர்ச்சிக்கு நம்ம இடம் கொடுக்கல. பெரும்பாலுள்ள ஸ்திரீ இயேசுவை அறிஞ்சது போல அவர் என்னுடைய வேதனையை நீக்கி சுகமாக்குவார், அவருடைய வஸ்திரத்தை ஆகலும் தொட்டால் நான் சுகமாவேன் என்று சொல்லி அவரை சுகமாக்குகிறவராய் அறிந்திருந்தாள். ஆனால் இயேசு நினைக்கிறார், அறியாத மறுபகுதியை நான் வெளிப்படுத்த வேண்டும், அவளை ரட்சிக்கிறவராக, சமாதானம் கொடுக்கிறவராக. அல்லேலூயா. அதுக்கு பிறவைக்கு தான் அவள் வேதனை நீங்க சுகமாக இருக்கிறவளாக, நான் அப்படி பண்ணுகிறவராக அவர் அறிந்து கொள்ள வேண்டும் நினைக்கிறாரு. நீங்க நினைச்சு வருகிற சில காரியங்கள் கிடைக்கலாம், சில ஆசீர்வாதங்கள் உலகத்திற்கு எதுவாய் கிடைக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா என் ஆண்டவர் நயம் காட்டி இழுக்கிற ஆண்டவர். ஆமென், ஆமென். நீங்கள் தேடுகிறது நிமித்தம் உங்களை கைவிடாத கர்த்தர், தேடுகிறதற்கு ஏற்ற பலனை கொடுக்கிறவர் தான், இல்லைன்னெல்லாம் சொல்லல. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாய் முன்குறிக்கப்பட்டது இவைகளுக்கு அல்லன்னு சொல்றேன். முன்குறிக்கப்பட்டது இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாய் மாறி அவரை போல பரலோகத்தில் வாசம் பண்றது. அல்லேலூயா. நம்மளை எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை பெருகி கொண்டிருக்கிறது. சிலருக்கு வீட்டில் தூக்கமே வராது, புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வராது. ஆனால் சர்ச்சில் வந்துட்டாங்கன்னா அப்படி வரும் தூக்கம். அவங்களுக்கு சாத்தான் அப்படி ஒரு கிருபையை கொடுத்துருக்கான். ஏன்? உள்ளால வசனம் பிரவேசிச்சிடக்கூடாது. வசனம் பிரவேசிச்சுட்டோன்னா அது கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். சிலருக்கு சபைக்குள்ளால வந்திருந்துகிட்டு தான் லட்டு புட்டு ஜாங்கிரி பப்சோடாவுக்கு ஞாபகம் எல்லாம் வரும். வீட்டில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணுனா இல்லையாங்கிற ஞாபகம் வரும். கடைசியாக ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு வந்தால் சுவிட்ச் ஆஃப் பண்ணணுமா இல்லையோ, கொஞ்ச நேரம் எரிஞ்சாங்க எரியட்டும். இங்கே பிரசங்கம் ஓடிக்கிட்டு இருக்கும், ஆராதனை ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு அதில் எல்லாம் மனசு. இது ஒரு நாள் நடக்கிறது இல்லை, என்னைக்கும் உள்ளது. சோறை வடித்து வச்ச நுமுத்து வச்சனா, ஆமாம் வடிச்சனா இல்லையா, கள்ள பூனை உள்ளால வந்துடும். குழம்ப மூடி வச்சனா திறந்து வச்சுக்கிட்டு வந்தனா புரியல. சரி, இவங்களுக்கு இந்த பிரச்சனைனா இங்கே இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு காலையில் மற்றவன் வருவான், இன்னைக்கு சாயங்காலம் 3 மணிக்கு இவன் வருவேன்னு இருக்கான். இவனுக்கெல்லாம் நம்ம என்ன பதில் சொல்ல? இதை நீ வீட்டில் இருந்தே யோசிச்சுட்டு போகலாம். இதுக்கு தேவ சபை தேவையில்லை. சபைக்குள்ளால வந்து கிறிஸ்துவின் சாயலாய் மாறுவதற்கேற்ற நல்ல எண்ணங்களை கர்த்தர் கொடுக்க நினைக்கும் போது நம்ம அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எதையோ யோசிக்கிறோம், உள்ளால இருந்துகிட்டு கிருபையை இழந்து போகிறோம். தனக்கு வரும் கிருபையை எப்ப யாரு? மாயைகளை பின்பற்றுகிறவர்கள். மாயைகளை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று சொல்லி யோனாவில் வாசிக்கிறோம். கிருபையை போக்கடிச்சிட்டீங்கன்னா கிறிஸ்துவை போல நீங்க எப்படி மாற போறீங்க? அவருடைய சாயலுக்கு ஒப்பான சாயலா எப்படி மாற போறீங்க? அந்த சாயலில் பூரணமாக மறுத்துட்டீங்களே, ஆனால் எப்படி பரலோகத்துக்கு போக போறீங்க? உங்க மனுஷ சாயலும் பாவ சாயலும் போகாது பரலோகத்துக்கு. மறுரூபம்னு சொன்னா போதாது. மறுரூபம் ஒரு நொடி பொழுதிலே உருவாக்குறது அல்ல. நீங்க எந்த அளவுக்கு இந்த உலகத்தில் இயேசுவை அறிந்த பின்பு இயேசுவை போல மாறி அவரை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து அவருடைய ரூபத்திற்கொப்பான ரூபமுடையவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் மறுரூபம் என்பது உங்களுக்கு எளிது. கரங்களை கொட்டி நான் மனம் போல வாழுவேன், என்னை யாரும் கேட்கக்கூடாது, யாரும் என்னை எதுவும் கேட்கறது எனக்கு பிடிக்காது, எனக்கு நோ அட்வைஸ், யாரும் அட்வைஸ் எல்லாம் எனக்கு பண்ணக்கூடாது,
நான் எதை நினைக்கிறேனோ அதை தான் செய்வேன்னு சொல்லிக்கிட்டு நீ வாழ்ந்துகிட்டு இருந்தேன்னா இயேசு உனக்குள்ளால உருவாக முடியாது. நீ 1000 பாட்டு மறுரூபம் மறுரூபம் மறுரூபம்னு பாடினாலும் மறுரூபத்தை காண மாட்டாய், மரண ரூபத்தை தான் காண்பாய். நீ எந்த ரூபத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறேன்னு பாரு. சபையில் வந்தா சிலருக்கு ஏசு ஏசு, வெளியே போயாச்சன்னா அண்ணன் தம்பி தங்கச்சி மைனி மச்சான் மாமி கொழுந்தி அவங்க எல்லாம் என்ன சொன்னாலும் ஓகே. இது வசனத்துக்கு புறம்பாயிருக்கு, பரவாயில்லை, கர்த்தர் மன்னிப்பார். நிறைய பேருக்கு அது தப்பாவே தெரிகிறது கிடையாது. மனுஷ வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க கற்றுக்கொண்ட நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காத போது எப்பொழுது எப்படி நீங்கள் கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாற முடியும்? உங்களுடைய சுய இச்சைகளை அழிக்க துணியாத நீங்கள் எப்படி கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலாய் மாற முடியும்? எப்படி முடியும்? அப்படி ஒரு வசனம் இருக்குன்னா எடுத்து தாங்க. நீ இருக்கிறது போலே இரு, செய்யறதே செய்துகிட்டு இரு, நீ மறுரூபம் ஆவேன்னு ஒரு வசனம் இருக்குன்னா எடுத்து தாங்க. சத்தியம் உண்மையாய் தான் சாட்சி இருக்கிறது, சத்தியம் உண்மையாய் தான் சாட்சி கொடுக்கிறது. நம்ம தான் சத்தியத்தை அறிகிற அறிவடையாம இருக்கிறோம். அந்த சத்தியம் தான் இயேசு. அந்த சத்தியம் என்னை குமாரனாகிய இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு என்னை முன்குறித்திருக்கிறது. யாக்கோபு சொல்லும்போது சொல்லுவார், யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1:2 வசனம், நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். நம்ம எல்லாரையும் குறித்து, சபையை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவை அறிந்தவர்களை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எல்லோரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால், தன்னில வாயிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தையை காத்து நடக்கிறவனாய், காத்து நடக்கிறவளாய் இருப்பாளானால், தன் வாயிலிருந்து புறப்படுகிற அல்லது நாவு உச்சரிக்கிற வார்த்தையை குறித்ததான உத்தரவாதமுடையவனாய் உத்தரவாதமுடையவளாய் இருப்பானே ஆனால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கிக் கொள்கிறவனுமாயிருக்கிறான். சொல் தவறாதவன். வேதம் சொல்லு, நாம் எல்லாரும் அநேக காரியங்கள்ல தவறுகிறோம், ஆனால் சொல் தவறாதவன் பூரண புருஷன். எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைக்குடைய வாழ்க்கையில தவறாத சொல்லை உடையவர்களாக, தன் வாயிலிருந்து உச்சரிக்கப்பட்ட வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு தீவிரப்படுகிறவர்களாக, அது தேவனுக்கு செலுத்தினதான பொருத்தனையா இருக்கலாம். இக்கட்டுல நம்ம இக்கட்டு முடிஞ்ச உடனே என்ன பண்ணிடுவோம்? தேவனையும் மறந்துடுவோம், சொன்ன வார்த்தையும் மறந்துடுவோம். ஆனா கர்த்தர் அதை என்ன பண்ணுவார் தெரியுமா? ஞாபகத்தில் வச்சிருப்பாரு. யாக்கோபை குறித்து நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். அண்ணன் கொன்னிருவாங்கிற பயத்துல கோலும் கையுமா புறப்பட்டு போறான். அல்லேலூயா. பெத்தேல் என்கிற லூஸ்ல வாரான், படுத்து தூங்குறான், தரிசனம் காண்கிறான். தேவன் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். இவன் இப்ப சொல்றான், நான் வெறும் கையும் கோலுமா போறேன், என்னை ஆசீர்வதித்து பரிவாரத்தோடு கூட கொண்டு வந்துருன்னா, இன்னைக்கு நான் தூங்கின இடத்துல ஒரு கற்றூனை நிறுத்திட்டு போறேன், இதிலே பலிபீடத்தை கட்டி உண்மை நான் தொழுது கொள்வேன். அல்லேலூயா. 20 வருஷம் கழிஞ்சாச்சு. மாமன் வீட்டில் உள்ள சோறு எல்லாத்தையும் மறக்க பண்ணிட்டு, மாமன் கொடுத்த 2 பொண்ணு எல்லாத்தையும் மறக்க சொல்லிட்டு, 2 பொண்டாட்டிக்கு இருந்ததான அவளுடைய தோழிகள் எல்லாத்தையும் மறக்க செய்துட்டாங்க. குமாரர்களும் குமாரத்திகளும் எல்லாம் மறக்க செய்துட்டாங்க. வெறும் கையும் கோலுமாய் போனவனுக்கு ஆண்டவர் பரிவாரமான ஆசீர்வாதங்களின் பெருக்கத்தை கொடுத்தது எல்லாத்தையும் மறக்க செய்துட்டு அழகா வந்து கூடாரம் போட்டு சுகமாய் இருக்கிறான். கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுறதுக்கு யாரை பிரயோஜனப்படுத்தினாரு? 3 பாத்திரத்தை. 1 தீனாள் என்கிற தன்னுடைய மகளை, 2 லேவி சிமியோன் என்கிற 2 குமாரர்களையும். வேதத்தை அழகா வாசிச்சு பாருங்க, அது சாட்சியிடும். இப்ப நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் உனக்கு ஆபத்துண்டான நாளில் ஆண்டவர் சில காரியங்களை உன்னை விட மாட்டாரு. அது அந்த சூழ்நிலையில சொல்லிட்டேன், இப்ப சூழ்நிலை மாறிட்டு விட மாட்டாரு. அதை உனக்கு ஞாபகப்படுத்தும்படியாக சில நஷ்டங்களை, சில போராட்டங்களை, சில இழப்புகளை, சில அலைச்சல்களை, சில பயங்களை உனக்கு உருவாக்குவார்.
நீ என்ன பண்ணணும் தெரியுமா? தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணணும். ஏன் இவைகள் சம்பவிக்கிறது? 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ளதை யாக்கோபு என்ன பண்ணிட்டான்? மறந்துட்டான். இப்ப ஆண்டவர் அதை ஞாபகப்படுத்துறாரு. இப்ப சொல்றான், நாம் எழுந்து பத்தேலுக்கு உங்க வஸ்திரத்தை எல்லாம் என்ன பண்ணிருங்க, மாற்றுங்க. எனக்கு ஆபத்துண்டான நாளில் என்னுடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டு என்னுடைய ஆபத்திற்கு விடுதலை ஆக்கின ஆண்டவருக்கு அங்கே ஒரு பலிபீடம் கட்டி என்ன பண்ணணும்? தொழுது கொள்ளணும். நீங்கள் இப்படியேயும் வந்துடக்கூடாது. உங்களை சுத்திகரித்து கொண்டு வரணும். சிலர் கல்யாண வீட்டுக்கு போகும்போதெல்லாம் நல்லா தான் போவாங்க. சபைக்கு வரும்போது ஒரு ஸ்ப்ரே வாங்கி வச்சுருப்பாங்க. அது எதுக்கு அடிக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது, அதை மோந்து பார்க்குறவங்களுக்கும் தெரியாது. அடிச்சுக்கிட்டு ஆண்டவருக்கு ஆலயத்துக்கு வருவாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு போகணுமுன்னா அப்படி இல்லை. 10 மணிக்கு கல்யாணம்னா காலையில் 6 மணிக்கே எழும்பி அன்னைக்கு குளிப்பாங்க. மொத்தமும் சேர்ந்து கல்யாணத்துக்கு போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது எப்படி இருக்கணுமா? உன் வஸ்திரம் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாய் இருக்கணும். அப்போ வெள்ளை வஸ்திரம் அப்படி அல்ல, சுத்தமான வஸ்திரம், சுத்திகரிக்கப்பட்ட வெளுக்கப்பட்ட வஸ்திரம், துவைக்கப்பட்ட வஸ்திரம். 3 நாளாக யூஸ் பண்ணினா இன்னர் வேற எல்லாம் போட்டுக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வரக்கூடாது. ஆண்டவர் ஓடிடுவார். ஊத்தையா எழும்பி காலையில் அந்த மூஞ்ச மட்டும் கழுவி அந்த ஒரு 2 மக்கு தண்ணியை எடுத்து இப்படி பண்ணிக்கிட்டு ஆண்டவருக்கு சமூகத்தில் வரக்கூடாது. சுத்திகரிக்கப்பட்டு வரணும். அவர் பரிசுத்தம் உள்ள தேவன். ஆராதனை எப்படி இருக்கணுமா? பரிசுத்த அலங்காரமா இருக்கணும். யாக்கோபு சொல்றான், வஸ்திரங்களை எல்லாம் மாற்றுங்க. நீங்க இதுவரைக்கும் கண்டிராத ஒரு தேவனையாக்கம் காண போறோம். ஐயா 20 வருஷம் கழிச்சு எனக்கு ஞாபகப்படுத்தி இருக்கு. சில வேளைகளை ஞாபகப்படுத்தினாலும் நமக்கு புத்தி வராது. எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். சில வேளைகளில் தேவனுக்கு சொன்னதான வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வராது. 2 மனுஷர்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தையா இருக்கலாம். அந்த வார்த்தைகள் நீங்கள் நிறைவேற்றுவதற்கு அவர்கள் தகுதியற்றவர்களாய் கூட மாறலாம். ஆனால் நீ சொன்ன வார்த்தையில் உண்மையாய் இருக்கிறாயா? அவர்கள் நன்றியற்றவர்களாய் மாறட்டும். நீ சொன்ன வார்த்தையில் உண்மையாய் இருக்கிறாயா? சொல் தவறாதவன் பூரண புருஷன். எப்பவோ நீ வாக்கு பண்ணியிருப்ப, உன் பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு நான் 1 பவுனுக்கு தருவேன்னு. அன்னைக்கு பவுன் எவ்வளவு தெரியுமா? 11,000 ரூபாயில இருந்திருக்கும். இன்னைக்கு வாக்கு மாறிடலாமா? மாறக்கூடாது. 1 பவுன் தருவேன்னா நீ கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் என்ன பண்ணக்கூடாதான்? சங்கீதம் 15 திருப்பி பாருங்க. தாவீதுக்குள்ளார ஒரு கேள்வி, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? அதுக்கு கீழே 2 வசனம் இருக்கு, அதை நான் விட்டுறேன். 4வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஆகாதவன் அவன் பார்வைக்கு யாரு? தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீழ்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்தவர்களை, அருவருப்பானவர்களை அல்ல நீ கனம் பண்ண வேண்டியது. கர்த்தருக்கு பயந்த உத்தம மார்க்கத்தாரை நீ கனம் பண்ணணும். உன்னை புகழுகிறவனையும் புகழுகிறவளையும் அல்ல நீ கனம் பண்ண வேண்டியது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உத்தம மார்க்கத்தாரை நீ என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு அடுத்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன எழுதப்பட்டிருக்கிறது? ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். யாரையும் நம்ப வச்சு கழுத்த இருக்கக்கூடாது. நீங்க அவங்க இக்கட்டில் ஒரு உதவி செய்திருப்பேன்னு சொன்னா அந்த இக்கட்டு வரும்போது அந்த நேரத்துக்கு நீங்க கையை விரிக்க கூடாது. இல்லைன்னா முதல்ல சொல்லிடணும், என்ன நம்பவே வேண்டாம், என்னால் எதுவும் சாத்தியம் இல்லை. உங்களை ஒரு ஆளை நம்ப வச்சு அந்த இக்கட்டில் அந்த கடைசி நிமிடத்தில் அந்த வாக்கு மாறுகிறவர்களா இருந்தால் நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. மறுரூபமாகணும்னா இயேசுவை போல மாறணும்னா இதுவும் முக்கியம். இயேசு வாக்கு மாறாதவர், நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். இயேசுவுக்கு சோத்திரம். அவர் ஆராதிக்கிற நம்ம எப்படி இருக்கிறோம்? நினைச்சு வாக்கு மாத்திட்டு இருக்கிறோமா? அப்ப இருந்த சூழ்நிலை அப்படி, இப்ப இருந்த சூழ்நிலை இப்படி. சில வேளைகளில் உன்னுடைய வாக்கை காத்துக்கொள்கிறாயோ என்று சொல்லி தேவன் சில சோதனைகளை கொண்டு வருவார். தெரியுமா உங்களுக்கு? தேவன் சில சோதனைகளை கொண்டு வருவார். நீ வாக்கு கொடுத்தியே, அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு தீவிரமுடையவனாய் உடையவளாய் இருக்கிறாயா? என் முதல்ல தெரியாத உன் வீட்டுக்காரர் திட்டுவாருன்னு, முதல்ல தெரியாத உங்க அப்பா அம்மா திட்டுவாங்கன்னு,
இதெல்லாம் யோசிச்சு தானே நீ வாக்கு கொடுக்கணும். மனுஷனுக்கு தானே கொடுத்தேன், தேவனுக்குள்ளேயே. தேவனுக்கு கொடுப்பதிலும் தவறுகிறாய், மனுஷனுக்கு கொடுக்கிற வாக்கிலும் தவறுகிறாய். வாக்கு சுத்தம் இல்லை. எப்படி பூரண புருஷனாய் மாற போற? கொடுக்கல் வாங்கல உத்தமா இருக்கணும், வாக்கு உண்மை இருக்கணும். உங்ககிட்ட ஒருதக்கிட்ட ஒரு பொருளை வாங்கி இருக்கிறியா, அதை குறிச்ச காலத்தில் கொடுப்பேங்கிறியா, அவன் திரும்ப கேட்காதபடி கொடுக்கிறது தான் வாக்கு சுத்தம். கொடுத்துக்கிட்டு திரும்ப கேளு, முடிஞ்சா எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க, கொஞ்ச காலதாமதமாக உங்களுக்கு தருகிறேன். தேவ பிள்ளைகளுக்கு அது அழகல்ல. நீங்க ஒரே வார்த்தையில சொல்லிடுவீங்க, என் சூழ்நிலை அப்படி. உங்க சூழ்நிலைக்கு ஒருவன் உதவி இருக்கிறான் இல்ல, உங்க சூழ்நிலைக்கு உங்களை நம்பி ஒருவன் தோள் கொடுத்திருக்கிறான் இல்ல, அவன் உங்கள் நிமித்தம் அவள் உங்கள் நிமித்தம் இன்னொருத்தங்க முன்னால தலை குனிய கூடாது இல்ல. அதுக்கு தேவனுடைய பிள்ளைகள் உத்தரவாதியா இருக்கணும் இல்ல. ஏன் நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது கிடையாது? ஏன் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கிறது கிடையாது? இதெல்லாம் நீங்கள் பேசும் வீணான வார்த்தைகள். நியாயத்தீர்ப்பு நாளிலே இவைகள் உங்கள் மேல் வந்து நிற்கும். ஆணை இட்டதுல நஷ்டம் வந்தாலும் இது இப்படி இருக்காதுன்னு சூழ்நிலை, அன்னைக்கு இருந்த சூழ்நிலையை வச்சு வாக்கு கொடுத்துட்டேன். அதுக்கு பிறவைக்கு நான் ஆணை இட்டதை நிறைவேற்றாத முடியும். அதனுடைய வேல்யூ எங்கே போயிட்டு? பரவாயில்லை. ஒரு லேண்டு வைக்கிறீங்களா, ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு பேசி முடிச்சிட்டீங்களா, அடுத்த நாள் ஒரு தான் வந்து கேட்ப 5 லட்சம் ரூபா தாரேன் தந்துடு, 6 லட்சம் ரூபா தாரேன் தந்துடு. இல்லை, நீ அட்வான்ஸ் வாங்காம இரு, அக்ரிமெண்ட் போடாத இரு, எதுவும் போடண்டாம். உன் வாயினால ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறியா, சொல்லு, நான் என் வாயினால வாக்கு பண்ணிட்டேன், இனி நீ 10 லட்சம் தந்தா கூட எனக்கு வேண்டாம், அந்த 4 லட்சம் போதும். அங்க தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. சின்ன சின்ன காரியங்கள்ல அநேக காரியங்களில் தவறி கொண்டிருக்கிறோம். எப்படி பரலோகத்துக்கு போக போற? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் உம்மோடு கூட வாசம் பண்ண முடியும் ஆண்டவரே? அவன் யாரு தெரியுமா? ஆணை இட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாமல் தன்னுடைய வாக்குக்கு முக்கியத்துவம் கொடுத்து, ஆமேன் சொல்லுங்களேன், கஷ்டமே ஆனாலும் நஷ்டமே ஆனாலும் தன்னுடைய வாக்கை நிறைவேற்ற துணிகிறவன். கமிட்மெண்ட் கொடுக்கும் முன்னால ரொம்ப யோசிச்சிருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாதீங்க. நான் சொல்றேன், ஒரு ஆளுக்கோ தேவனுக்கோ ஒரு வாக்கு கொடுக்கும் முன்னால 1க்கு 10 தடவை நீங்க யோசிங்க. நீங்க நினைக்கலாம், வாயிலிருந்து நம்ம சும்மா தானே சொன்னோம், நம்ம சூழ்நிலை சரியில்லை, அன்னைக்கு சும்மா சொன்னேன், டைம் பாஸுக்கு சொன்னேன். தேவன் அதை கணக்கிலே வைத்திருப்பார். ஆண்டவருக்கு யாக்கோபு கட்டலைன்னா இன்னும் எத்தனை பேர் பலிபீடம் கட்டி அவரை தொழுது கொள்வார்கள். ஆனா யாக்கோபு குறித்த இடத்துல சொன்ன வார்த்தையின்படி பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நீ செய்யலைன்னா இன்னொருவரை கொண்டு கர்த்தர் செய்ய வைப்பார் சில காரியங்களை. அவர்கள் தேவனை நம்பி இருக்கிறது உண்மைன்னா தேவன் கைவிட மாட்டார். அந்த இடத்துல இன்னொரு ஆளை எழுப்பி கொடுப்பாரு கர்த்தர். ஆனா உன்னிலைமை என்ன? சூழ்நிலை எப்படி வேணும்னாலும் மாறலாம். இன்னைக்கு இருக்கிறது போலதான் நாளைக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. சூழ்நிலை எப்படி வேணும்னாலும் மாறலாம். ஆனால் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்கு உண்மை உள்ளவனாய், உண்மை உள்ள பூரண புருஷனாய் இருக்கிறாயோ, இல்ல நாளுக்கு ஏற்றபடி நிமிடத்திற்கு ஏற்றபடி வாக்கை மாற்றிக்கொண்டிருக்கிறாயா? எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? எப்படி பரலோகத்துக்கு போக முடியும்? ஆண்டவர் பல விதங்களிலே உங்களுடைய வாக்கை சோதிப்பார், பல விதங்களிலே சோதிப்பார். வாக்கின் உண்மையை கூட சோதி தருகிற ஆண்டவர். ஏன்னா அந்த வாக்கு தான் உன்னை பூரண புருஷன் ஆகும். கிறிஸ்துவின் சாயலுக்கொப்பான சாயலை மாற்றும். ஆண்டவர் தன்னை குறித்து சொல்லி இருக்கிறார், சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல, வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கிறவரும் அல்ல. நம்மள நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை, சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிடுவான். என் வீட்டில் ஒத்துக்கிடல, என் வீட்டுக்காரர் ஒத்துக்கிடல, எங்கள் அப்பா ஒத்துக்கிடல, எங்கள் அம்மாவை சரி கட்டிட்டேன், அப்பா ஒத்துக்கிடல. அதெல்லாம் யோசிச்சு சொல்லுங்க. ஆண்டவர் கணக்கில் எடுத்துக்கிட மாட்டாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. சிலர் ஏழ்மையில் ஆசீர்வாதங்களில் குறைவுபட்டிருக்கும் போது யாக்கோபு சொன்னது போல சொல்லுவாங்க, ஆண்டவரே நீர் என்னுடைய எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதிப்பீரே, ஆனால் நீர் எனக்கு கொடுக்கிற எல்லாவற்றிலும் டேஷ் டேஷ் செலுத்துவேன். நீ சொன்னதுனால இல்லை, அவர் ஒன்று ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சாரு, நீ முந்திரி கொட்டை போல முந்திக்கிட்ட. ஆண்டவரும் கிருபையா ஆசீர்வதிப்பார்.
மனுஷனுக்கு ஒரு இயல்பு என்ன, எல்லாரையும் நான் சொல்லல, 99% ஒரு சுபாவம் என்னன்னா, இல்லாத நேரத்தில் உண்மையாயிருப்போம், இல்லாத நேரத்தில் உண்மையாயிருப்போம். ஆனால் கர்த்தர் ஆசீர்வதித்து கேட்டவைகளையும் அதுக்கு மேலையும் தரும்போது உண்மையை தவற விட்டு விடுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் எங்கேயோ வைப்பார் பாருங்க ஒரு ஆப்பு, நமக்கு கடைசி வரைக்கும் புரியாது. இந்த ஆப்பு யார்? நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? எல்லா பில்லி சுனியே வல்பிசாசன் மாந்திரீகத்தின் செவ்வினையின் ஆவிகளையும், எல்லா எதிர்ஜபத்தின் ஆவிகளையும், எல்லா பிசாசுடைய கிரியைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் கட்டிந்து கொள்கிறேன். போ பிசாச, போ பிசாச, போ பிசாச. கடைசி வரைக்கும் நீ பிசாசை விரட்டிக்கிட்டு. ஆப்பு வச்சது யாரு தெரியுமா? நீ யாருக்கு வாக்கு பண்ணினாயோ, யாருடைய நாமத்தினாலே வாக்கு பண்ணினாயோ அவர் வச்சுட்டாரு. எதுக்கு தெரியுமா? உனக்கு ஞாபகம் வரணுங்கிறதுக்காக. அப்படியே சர்வர் டவுன் ஆனது போல சில வேளையில் கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா தெரியும், ரேஷன் கடைக்கு போகிறவங்களுக்கு தெரியும், திடீர்னு அவன் சொல்லுவான், பேங்குக்கு போகிறவங்களுக்கு தெரியும், சர்வர் டவுன் ஆகிருக்கு, இப்போ முடியாது. அப்படியே சர்வர் இருந்தாக்கள் முன்னறிவிப்பின்றி டவுன் ஆகிறது போல ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவுபட ஆரம்பிக்கும். நம்ம இப்போ ஒரு யுத்தியை வச்சிருக்கோம். எல்லா வன்கண்ணின் பொறாமையின் எரிச்சலின் ஆவிகளையும் இயேசுவின் நாமத்திலே கடிந்து கொள்கிற. யார் ஒன்றை பார்த்து வன்கண் வைக்க வந்தா? யார் வந்தா? தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவது உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு சந்தோஷமே. தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவது உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமே. சில போலிகள் இருக்கும், அது எரிச்சல் கொள்ளும், அது வன்கண் கொள்ளும், அது வேணுமென்னா நாசமா போட்டுன்னு ஜெபம் பண்ணும். அதை குறிச்செல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. சொன்ன வாக்கில் எந்த அளவுக்கு உண்மையாயிருக்கிறாய். மறுபடியும் சொல்றேன், இவைகளை கொண்டு தான் உன்னை பூரண புருஷனா மாற்றணும். அதான் கிறிஸ்துவின் வளர்ச்சியில் நிறைவான வளர்ச்சியை உனக்குள்ளால கொண்டு வரும், அவரை போல மாற்றும். அவரை போல மாறலைன்னா மரித்தாலும் இதெல்லாம் உயிர்த்தெழுதற்கு உயிரோடு எழும்ப மாட்டேன். உயிரோடு இருந்தாலும் மறுரூபமாகி இயேசுவோடு கூட அவருடைய ராஜ்யத்துக்கு போக மாட்டேன். அப்போ எனக்கு உயிர்த்தெழுதலே இல்லையாண்ணா. உலகத்தார் நியாயம் தீர்க்கப்படுவதற்கு உயிரோடு எழுப்பப்படும் போது நீயும் உயிரோடு கூட எழும்புவாய், வெண் சிங்காசனத்துக்கு முன்பாக நியாயம் தீர்க்கப்படுவதற்கு. அப்போ எனக்கு மறுரூபமா இல்லையண்ணா, அதுக்கு தான் தகுதியை இழந்துட்டியே. இயேசுவே உனக்குள்ளால வளர விடலையே, நீ கிள்ளி கிள்ளி எடுக்கிறியே. எப்படி மறுரூபம்? யோசித்துக் கொள்ளுங்கள். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் சாதாரணமானது என்று நீங்கள் நினைத்து கொள்ளாதிருங்கள். அதை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். கணக்கு கேட்கும் கர்த்தர் அந்த வார்த்தைகளுக்கு உங்களுக்கு மரணத்தை கொண்டு வரவும் ஜீவனை கொண்டு வரவும் அதிகாரம் உண்டு. அதனால தான் நீதிமொழிகள் சொல்லுகிறது, ஜீவனும் மரணமும் எங்கே இருக்கான்? மனுஷனுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. மனுஷனுடைய நாவின் அதிகாரத்தில் என்ன இருக்கு? நாவிலிருந்து புறப்படுகிறதான வார்த்தையில தான் அவன் ஜீவனுக்குரியவனாய் தன்னை மாற்றிக்கொள்கிறானோ, மரணத்திற்குரியவனாய் தன்னை மாற்றிக்கொள்கிறானோ என்கிறதான அந்த அறிவு இருக்கிறது. இயேசுவை எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு அறிஞ்சிருக்கிறோம்? நேரம் இல்லை, சுருக்கிறோம் ஒரே வார்த்தையில். இந்த நாட்களில் நீங்கள் இயேசுவின் சாயலுக்கு ஒப்பான சாயலில் பூரணம் அடைய வேண்டுமே, ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு போகணுங்கிற வாஞ்சையும் விருப்பம் இருக்குன்னா தயவாய் இருக்கரங்கூப்பி உங்களை கேட்குற, நீங்கள் பேசுகிற வார்த்தையில் ஆமேன் உத்தரவாதமுடையவர்களாயிருங்கள், சொல் தவறாதவர்களாயிருங்கள். அப்பொழுது கண்டிப்பாக நீங்கள் உண்மை உள்ளவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். வசனத்தின்படி வாழ்ந்தாதான் அது முடியும். அல்லேலூயா. யாரையும் காரணம் காட்டாதீங்க. நீ கமிட்மெண்ட் பண்ணியிருக்கேன்னா சொல்ல. ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் எப்தா என்கிற ஒரு மனிதனை நம்ம சந்திக்கிறோம். அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, பேலியாளின் மகன். ஆகையினாலே அவனுடைய சகோதரர்கள் அவர்களை விட்டு கிளையாத்து குடிகள் என்ன பண்ணுகிறார்கள்? துரத்தி விடுகிறார்கள். கிளையாத்தின் குடிகளுக்கு விரோதமாக அம்மோனியர் வந்து நிற்கிறார்கள் எதிராய் அவர்களை அழிப்பதற்கு. எந்த சகோதரர்களால் துரத்தப்பட்டானோ அந்த சகோதரர்களுக்கு எப்தா ஞாபகத்திலே வருகிறான். போகிறார்கள், எப்பா எங்களை காப்பாத்து. இவன் சொல்றான், நீங்க தானே என்ன துரத்துனீங்க, நாங்க இனி வரமாட்டேன். இல்லை,
நீ எங்களை இந்த அம்மோனியருடைய கரத்தில் ரட்சித்துக்கிட்டு என்ன பண்ணிரு, எங்களுக்கு தலைவனாயிரு. எப்தா போறதுக்கு முன்னால் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்றான். நீங்க அந்த அதிகாரத்தை எல்லாம் கொஞ்சம் ஆழமா வாசிக்கணும். வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவரே, நாம் போற இந்த யுத்தத்தில் அம்மோனியரை என்னுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து அவர்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி நாங்கள் அவர்களை மேற்கொள்ளும்படி ஜெயிக்கும்படி எங்களுக்கு ஜெயத்தை தருவீரே. ஆனால் நான் இந்த யுத்தத்திலிருந்து திரும்ப புறப்பட்டு ஜெயமாய் வரும்போது என் வீட்டு வாசல்ல இருந்து எது முதல்ல வெளியே வருதோ அது உமக்கு கொடுக்கிறேன். ஜெயம் கிடைத்தது, ஜெயம் கிடைத்தது. எப்தாவை கொண்டு பெரிய ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். சந்தோஷத்தோடு கூட தன்னுடைய வீட்டுக்கு வர்றான். ஆனா சொன்ன சொல்லு மட்டும் அவனுடைய ஞாபகத்தில் இருக்கு. எது முதல்ல வருதோ அது கர்த்தருக்கு, எது முதல்ல வருதோ அது கர்த்தருக்கு. அவன் நினைச்சான், நான் ஆசையா வளர்க்கிறதான ஆட்டுக்குட்டி வெளியே வரும், ஏதோ என்னுடைய வேலைக்காரன் வருவான், வேலைக்காரி வருவா, அல்லது அவர்களுடைய பிள்ளைகள் வரும், யாரோ ஒருவர் வருவார்கள், பார்த்து கொள்ளலாம். எது முதல்ல வருதோ அதுதானே பார்க்கலாம். அவனுக்கு ஆணாகலும் பெண்ணாகலும் இருந்தது ஒரே ஒரு மகள். தகப்பனுக்கு ஜெயம் குடைத்த சந்தோஷத்தில் தகப்பனுக்கு எதிர்கொண்டு வருவதற்கு ஓடி வருகிறாள் வீட்டு வாசலில் இருந்து வெளியே. சொல்ல, ஐயோ மகளே, என்னை மோசம் போக்கினாய். நான் என் கர்த்தருக்கு என் வாயை திறந்து சொல்லிட்டு அதை நான் மீறக்கூடாது. நீ எனக்கு ஒரே மகளா இருக்கலாம், அன்பு மகளா இருக்கலாம், ஆனா என் ஆண்டவருக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். நான் அதை மீறக்கூடாது. நான் பொருத்தனை பண்ணிட்டு அதை மீறக்கூடாதுன்னா, மீறுதல் என்பது பாவம் மகளே. அவ என்ன சொல்றா தெரியுமா? எனக்கு இந்த காரியத்தில் ஈசாக்கையும் அந்த எப்தாளுக்கு மகளையும் நல்லா பிடிக்கும். ஈசாக்கா அப்படிதான், உம்ம விருப்பத்தின்படி செய்யும், என்னை தகனப்படி இடும்படி ஆண்டவர் சொன்னாரா, போட்டுரும், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எப்தாவுக்கு மகளை பாருங்க, இன்னைக்குள்ள பிள்ளைங்க என்ன ஒத்துக்கிடுமா? ஆனால் எப்தாவின் மகள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? தகப்பனே, நீர் கர்த்தருக்கு சொன்னபடியே செய்யும், ஆனா ஒரே ஒரு காரியம், என் தோழிகளோடு கூட சென்று நான் என்ன பண்ணிடுறேன், கொஞ்சம் என்னை ஆயத்தப்படுத்திட்டு வந்துடுறேன், அதற்கு பின்பு நீர் அதை செய்துவிடும். வசனம் அழகா சொல்லும், எப்தா சொல்லி இருந்தபடி செய்தான். தேவஜனமே, அவனுக்கு தெரியாத மக வருவான்னு. இருக்கிறது ஒரே மகனும் இல்லை மகளும் இல்லை, தன்னுடைய ஒரே மகள் வருகிறாள். சொல் தவறாத புருஷனாய் அவளை சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு அர்ப்பணித்தானே. அந்த எப்தா எங்கே? நியாயப்பிரமாண காலத்திலே வாழ்ந்த எப்தா எங்கே? கிருபையின் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் எங்கே? கிறிஸ்துவின் வருகையை குறித்து அறிவில்லாதவனாயிருந்த எப்தா எங்கே? கிறிஸ்துவின் வருகையை குறித்தும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் நித்திய ஜீவனை குறித்தும் அறிவிருக்கிற நாம் எங்கே? நியாயப்பிரமாண காலத்தில் எப்தா ஆண்டவரை அறிந்திருந்த அறிவுக்கு நம்ம இன்னைக்கு கிருபையின் பிரமாணத்தை பெற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவின் மரணத்தை ருசித்தவர்கள், உயிர்த்தெழுதலே பங்கு பெற்றவர்கள், கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து வாக்கு பண்ணப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கு பங்களிகளாய் மாற்றப்பட்டவர்கள், நமக்கு ஐயா, நமக்கு இன்னைக்கு கிருபையின் காலத்தில் வாழ்கிறோமே, அந்த அறிவு உண்டோ? ஆண்டவரை குறித்த அறிவு உண்டோ? இல்லை யாக்கோபை போல மறந்து போயிருக்கிறோமா? கொஞ்சம் யோசிப்போம். ஒரே ஒரு நிமிடம் நேரம், நான் அதிகமாக எடுத்துக்கொள்ள போகல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அறிகிற அறிவு உங்களுக்குள்ளாய் கிறிஸ்துவின் பூரண வளர்ச்சியை கொண்டு வரும். அவர் நம்மை முன்குறித்ததே தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலில் நான் நீங்களும் வளருவதற்கு அதை நமக்குள்ளாய் கொண்டு வருகிறது. என்ன தெரியுமா? சொற்களின் சுத்தம். தேவனுடைய பிள்ளையே, நீ மனுஷனுக்கு கமிட்மெண்ட் பண்ணினியா, தேவனுக்கு கமிட்மெண்ட் பண்ணினியாங்கிறது காரணம் அல்ல, இங்க முக்கியம் அல்ல. தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா, நீ சொன்ன வார்த்தையை காத்துக்கொள்வதற்கு உண்மை உள்ளவனாய் உண்மை உள்ளவளாய் இருக்கிறாயோ? தேவனுடைய பிள்ளையே, சூழ்நிலையை காரணம் காட்டாம, ஹல்லேலூயா, சாக்கு போக்கு சொல்லாம, தப்பித்துக் கொள்ளாம என்று நினைக்காம, சொன்ன வார்த்தையை மறந்து போகாம, ஆமே, சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு, கர்த்தர் சொன்ன வார்த்தை என் வாழ்க்கையில் நிறைவேறணும்னு சொல்லி, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றணும் என்று சொல்லி போராடி ஜெபிக்கிற தேவ சபையே, நீ தேவனுக்கும் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் மனுஷனுக்கும் சொன்ன வார்த்தையில்
உண்மையை தற்காக்கிறவனாய் காக்கிறவளாய் பூரண புருஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? இயேசு வருகிறார், வெகு சீக்கிரம் வருகிறார். அவருடைய வருகையில் போவோமா? பூரண புருஷன் தானா? யோசிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.